ஹலோ கைஸ், பிசி ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா விண்டோஸ் ஓன் ஸ்டார்ட். என்னன்னா சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகும், நார்மலாக ஸ்டார்ட் ஆகும், ஸ்டார்டிங் விண்டோஸ்னு வரும், பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிடும், மறுபடியும் ஸ்டார்டிங் விண்டோஸ்னு வரும், மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகும். இது எதனால் இந்த ப்ராப்ளம் வருது, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, சிஸ்டம் ஆன் பண்ணி F8 ப்ரெஸ் பண்ணி சேஃப் மோடில் லாகின் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் உங்கள் சியில் இருக்க ஃபைல்ஸ், உங்களோட பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஇ ட்ரைவ்க்கு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த உங்கள் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது, ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம். விண்டோஸ் ரீபேர் இன்ஸ்டாலேஷன். நீங்கள் உங்ககிட்ட எக்ஸ்டர்னலாக ஓஎஸ் பென்ட்ரைவ்லையோ இல்லை சிடியில் இருந்தது அப்படின்னா அதை இன்சர்ட் பண்ணி உங்கள் இதில் லேப்டாப்பில் போட்டுட்டு ரீபேர், உங்கள் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ரீபேர் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நான் கம்ப்ளீட்டாக சிஸ்டம் ரீபேர் கொடுத்துட்டேன், என்னோட விண்டோஸ் ஃபைல் இது ஏன் நம்ம இந்த விண்டோஸ் ரீபேர் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம விண்டோஸ் ஃபைல் எதனா கரப்டாக இருந்தாலோ, வேறு எதாவது ஸ்டார்ட் அப்பில் எதனா ஃபைல்ஸ், விண்டோஸ் ஃபைல்ஸ் எதனா கரப்டாக இருந்தாலோ அது வந்து இந்த ரீபேர் மூலிமா சரியாகும். விண்டோஸ் ரீபேர் கொடுத்து நம்மளுக்கு சரியாகலை அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது சிஸ்டம் ரீஸ்டோர். சிஸ்டம் ரீஸ்டோர்ன்றது ஒரு நல்ல ஆப்ஷனு நம்ம சிஸ்டமில். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எதனா புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலோ, இல்லை விண்டோஸ் அப்டேட் பண்ணாலோ, இல்லை தேவையில்லாத எதனா சாஃப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெம்பரரியாக ஒரு ரீஸ்டோர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணி வச்சிரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ ஏதோ ஒரு அப்டேட், விண்டோஸ் அப்டேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அப்டேட் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரீஸ்டோர் பாயிண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சிரும். ஏன் இது பண்ணோம் அப்படின்னா, அது அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் அது கம்ஃபர்டபுளாக இல்லை, கரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, நாம் அந்த அப்டேட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்டில் இருந்ததோ சிஸ்டமு அதை சூஸ் பண்ணி, அதை தான் வந்து ரீஸ்டோர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதை சூஸ் பண்ணி நம்ம அந்த கரப்டாக இருந்தால் சரி பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த விண்டோஸ் ரீஸ்டோர் பாயிண்டோட ஒரு ஸ்பெஷல் விஷயம். என்னென்னா, இப்போ நம்ம எதனா ஒரு சாஃப்ட்வேர் புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சிஸ்டம் வந்து கரப்டாக இருக்கும், இல்லை அதனால் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது அப்படின்னா, அது கரப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்டில் இருந்ததோ அது வந்து ரீஸ்டோர் பாயிண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி கரப்டாக இருந்ததுன்னு வச்சுக்க, இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட் இருந்ததோ அது நம்ம ரீஸ்டோர் பாயிண்டில் இருக்கும், அதை சூஸ் பண்ணி நம்ம சிஸ்டமை கம்ப்ளீட்டாக ரீபேர் பண்ணிக்கலாம். இந்த விஷயத்த நான் பண்ணிட்டேன், இது பண்ணியே வந்து எனக்கு ரீஸ்டோர் பாயிண்ட் பண்ணியும் வந்து எனக்கு சிஸ்டம் வந்து விண்டோஸ் ஸ்டார்டிங் விண்டோஸ்னு வருது, சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகுது, இது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம ஃபர்ஸ்டே பேக்கப் எடுத்துட்டோம். என்ன பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக உங்களோட சி ட்ரைவை டெலீட் பண்ணிவிட்டு, ஃபார்மேட் பண்ணாதீங்க. ஓஎஸ் வந்து நீங்கள் இப்போ பென்ட்ரைவ்லையோ சிடிலையோ வச்சுருக்கீங்கன்னா அப்படின்னா கனெக்ட் பண்ணிவிட்டு, உங்களோட என்ன பண்ணீங்க, ஓஎஸ் வந்து அந்த டிஸ்க் பார்ட்டிஷன் ஷோ ஆகும்ல, அதில் என்ன பண்ணீங்க, சி தான் நம்மளுக்கு மெயின், சியில் தானே ஓஎஸ் போடுவீங்க. சியை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு பதிலாக சியோட ட்ரைவை டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப்பாக க்ரியேட் பண்ணி உங்களோட ஓஎஸை புதுசாக ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணுங்கள். சியை மட்டும் டெலீட் பண்ண சொல்கிறேன், டிஇ ட்ரைவை சொல்லலை. டிஇ ட்ரைவுக்கு நம்ம போகவே இல்லை, சி ட்ரைவில் தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. என்ன பண்ணுவீங்க, சியை ஃபார்மேட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப்பாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க கரெக்டாக. அதுக்கு பதிலாக ஃபார்மேட்டுக்கு பதிலாக சி ட்ரைவை டெலீட் பண்ணிவிட்டு, ஏன்னா வந்து நம்ம பேக்கப் எடுத்துட்டோம், சியிலேருந்து டி ட்ரைவுக்கு பேக்கப் எடுத்துட்டோம், சியை டெலீட் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டிஷனை டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப்பாக பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணி அதில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வராது.